தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகத்தின் மாநில துணை செயலாளரும் சென்னை காயிதே மில்லத் கல்லூரியின் பேராசிரியருமான சகோதரர் ஜே ஹாஜா கனி அவர்களை வரவேற்புரை நிகழ்த்த அன்புடன் அழைக்கின்றோம். அளவற்ற அருளாளனும் நிகரில்லாத அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரை போற்றி தொடக்கம் செய்கின்றோம். அவனுடைய நல்லருள் அகிலங்களின் அருட்கொடையாய் அனுப்பப்பட்ட நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதும் அவர்களின் குடும்பத்தார் மீதும் அவர்களின் நல்லற தோழர்கள் மீதும் அவர்கள் வழியில் சீர்திருத்தத்தை ஏற்படுத்துவதற்காக புறப்பட்டிருக்கின்ற சமுதாய லட்சிய போராளிகள் அனைவரின் மீதும் பொழியப்படுவதாக என்று பிரார்த்தித்து இந்த வரவேற்புரையை தொடக்கம் செய்கின்றேன். பல தலைமுறைகள் கடந்த பிறகும் வரலாற்று பாடங்களிலே படிக்கப்பட்டு கொண்டிருக்க போகின்ற ஒரு வரலாற்று நிகழ்விலே அங்கம் வகித்திருக்கின்ற சகோதரர்களே, இந்த அமர்வின் தலைமை பொறுப்பேற்றிருக்கின்ற மனிதநேய மக்கள் கட்சியினுடைய மாநில பொருளாளர் அன்பு சகோதரர் ஹாரூன் ரஷீத் அவர்களே, தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் பேராசிரியர் டாக்டர் எம்ஹெச் ஜவாஹிருல்லா அவர்களே, பொதுச் செயலாளர் சே ஹைதர் அலி அவர்களே, பாசமிகு மாநில துணை செயலாளர்கள் சாதிக் அலி அவர்களே, மைதீன் சேட்கான் அவர்களே, இஸ்மாயில் அவர்களே, அவுலியா அவர்களே, சவுதி கிழக்கு மண்டலத்திலிருந்து வருகின்றிருக்கின்ற மௌலவி அலாவுதீன் பாக்கவி அவர்களே, வர்த்தகரணி செயலாளர் PLM யாசின் பாய் அவர்களே, மாணவரணி செயலாளர் வழக்குரைஞர் ஜெயினுல் ஆபிதீன் அவர்களே, தொண்டரணி செயலாளர் ரஃபீக் அவர்களே, உலமானி செயலாளர் ஷம்சுதீன் நாசர் உமரி அவர்களே, மருத்துவ சேவை அணி செயலாளர் பாஷா அவர்களே, வர்த்தகணி செயலாளர் டாக்டர் SA அன்வர் அவர்களே, மாநில தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழக பொருளாளர் ரஹ்மத்துல்லா அவர்களே, மாநில செயலாளர்கள் தமீமுல் அன்சாரி, கவுஸ் பாஷா, மௌலா எம் நாசர், துணை பொதுச் செயலாளர் JS ரிஃபாய் அவர்களே, மாநில செயலாளர் அன்பு சகோதரர் ASM ஜுனைத் பாய் அவர்களே, இன்னும் பெயர் கூறப்பட முடியாமல் நீண்டு கொண்டிருக்கின்ற எங்கள் நிர்வாக சொந்தங்களே, சரித்திரத்தின் எழுத்துக்களாய் இந்த மாநாட்டு வளாகத்தில் விரிந்து கிடக்கின்ற சகோதர சகோதரிகளே, எங்கள் தொப்புள் கொடி உறவுகளான தமிழ் சகோதரர்களே, அனைத்து சமுதாய அன்பர்களே, பாசமிகு பத்திரிகையாளர்களே, நம் அனைவரின் மீதும் அந்த ஏக இறைவனின் நல்லருள் பொழியப்படுவதாக என்று கூறி உங்கள் அனைவரையும் இந்த மனிதநேய மக்கள் கட்சியினுடைய தொடக்க விழா மாநாட்டிற்கு எழுச்சிமிகு அழைப்பினை தந்தவனாக ஒரு சில கருத்துக்களை மட்டும் பதிவு செய்து விடைபெற விரும்புகின்றேன். இந்த வரவேற்புரை என்பது வந்திருக்கின்றவர்களுக்கு மட்டுமல்ல, படைக்க இருக்கின்ற இறைவனின் துணையால் இங்கே மலர இருக்கின்ற ஒரு வரலாற்றுக்கும் சேர்த்த வரவேற்புரையாக இதை கருதுகின்றேன். வீரமிகு சமுதாயம், வெற்றி கொண்ட சமுதாயம் என்றெல்லாம் போற்றப்படுகின்றவர்கள் இன்றைய நிலையில் எப்படி இருக்கிறார்கள் என்பதை நீதியரசர் ராஜேந்தர் சச்சார் அவர்களுடைய அறிக்கையிலிருந்து இந்திய நாட்டில் போடப்பட்ட ஏராளமான ஆணையங்கள் இந்த நாட்டினுடைய மிக பெரிய சிறுபான்மை சமுதாயத்தினுடைய அவல நிலையை ஊடுகதிர் படம் போல படம் பிடித்து காட்டியிருக்கின்றன. ஒரு அரசியல் மாற்றத்திற்கு முன்னால் சமுதாய சீர்திருத்தம் தேவை என்பதற்காக 14 ஆண்டுகள் சமுதாய சீர்திருத்த பணிகள், மனிதநேய சேவைகள் தமிழகத்தின் பட்டி தொட்டி எங்கும் செய்யப்பட்டிருக்கின்றன. இன்றைக்கு அதன் ஒரு அங்கமாக அரசியல் என்பது சாக்கடை என்கிறார்கள். பாலிடிக்ஸ் இஸ் தி லாஸ்ட் ரிசார்ட் ஆஃப் தி ஸ்கவுண்டரல்ஸ், அயோக்கியர்களுடைய கடைசி புகலிடம் என்று சொல்கிறார்கள். ஆனால் அங்கே ஒரு மாற்றம் தேவை. அரசியல் என்பது அயோக்கியர்களுக்கான இடமாக இருக்கக்கூடாது, அது நல்லவர்களுக்கான கூடாரமாய் அமைய வேண்டும். இந்த நாடு எல்லாருக்கும் சமமான சம உரிமை தரக்கூடிய மதச்சார்பற்ற ஒரு நாடு. அந்த பண்பு ஒவ்வொரு அங்கத்திலும் அரசியல் துறைகளிலும் பிரதிபலிக்க வேண்டும். ஆனால் அப்படி நடக்காமல் போய்விட்டது. விடுதலை அடைந்த
இந்தியாவின் இன்றைய வரலாறு வரை நீங்கள் புரட்டி பார்த்தீர்களேயானால் நியாயங்கள் காயங்களாக மாறியிருப்பதை பார்க்க முடியும். அவற்றிற்கு ஒரு மாற்றாக, ஒரு எழுச்சியாக, ஒரு புரட்சியாக இன்றைக்கு ஒரு சரித்திர பதிவாக மனிதநேய மக்கள் கட்சியினுடைய தொடக்க விழா மாநாடு நடந்து கொண்டிருக்கின்றது. அதை இங்கே இருப்பவர்கள் மட்டுமல்லாமல் உலகெங்கும் இருக்கக்கூடிய சகோதரர்கள் இணையதளத்தின் வாயிலாகவும் தொலைக்காட்சியின் வாயிலாகவும் இந்த நிகழ்விலே உலகெங்கும் இருக்கக்கூடிய உறவுகள் பங்கேற்றிருக்கிறார்கள். அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிக்கின்றோம். அருமை சகோதரர்களே, உணவுக்காக தன்னை விட வலிமை குறைந்த புலியை அடித்து வீழ்த்துகின்ற சிங்கம், புலி போன்ற காட்டு மிருகங்களை விட தன்னுடைய குஞ்சுகளை காப்பாற்றுவதற்காக தன்னை விட வலிமை மிகுந்த கழுகோடும் பருந்தோடும் போராடுகின்ற கோழி வீரத்தின் சின்னம். அதுபோல பணபலத்தோடு, பதவி பலத்தோடு, ஆள் பலத்தோடு அரசியல் அரங்கிலே நாங்கள் ஆட்சியை பிடித்து காட்டுவோம் என்று சவால் விட்டு கொண்டு வருகிறார்கள். திரைப்பட பின்னணியை வைத்துக் கொண்டு சமுதாயத்தை புரட்டி விடலாம் என்று நினைக்கிறார்கள். அப்படியெல்லாம் இல்லாமல் அந்த பலம் எங்களுடைய கண்ணுக்கு தெரியவில்லை. அன்பு சகோதரர்களே, ஏக இறைவனுக்காக எதையும் தியாகம் செய்யக்கூடிய நல்லுள்ளம் படைத்த இந்த பலம், இந்த மக்கள் பலம், அல்லாஹ் தந்த அருளின் பலம், இதை நாங்கள் பார்க்கின்றோம். ஆகவே கோடானு கோடி செல்வர்கள் இங்கே இல்லை, லட்சாதிபதிகள் இங்கே இல்லை. பல்லாயிரம் கோடியை பாக்கெட்டிலே வைத்துக் கொண்டு நாளை ஆட்சியை பிடித்து விடுவோம் என்று கணக்கு போடக்கூடியவர்கள் இங்கே இல்லை. சமுதாயத்தில் ஊழல் ஒழிய வேண்டும், லஞ்சம் ஒழிய வேண்டும், ஏழை மக்களுக்கும் அதிகாரம் கிடைக்க வேண்டும், எளியவருக்கும் ஜனநாயக ஒளி போய் சேர வேண்டும், எல்லா மக்களுக்குமான ஒரு நல்லரசு மலர வேண்டும். எல்லாவற்றிற்கும் மேலாக அறப்போரிலேயே உயர்ந்த அறப்போர் எது தெரியுமா? ஆட்சியாளர்கள் முன்னால் நின்று அநீதியை சுட்டி காட்டுகின்ற அறப்போர். அந்த அறப்போரை செய்கின்ற போராளிகள் தான் இங்கே வந்திருக்கிறீர்கள். நாம் நுழையாத வரை அது வெற்றி இடங்கள், நாம் நுழைந்து விட்டால் அவை எல்லாம் வெற்றி இடங்கள் என்று ஏக இறைவனை நம்பி நாம் பிரகடனம் செய்து விட்டோம். அந்த வெற்றி இடங்களிலே இதுவரை நாம் செல்லா காசுகளாய் இருந்தோம். இனி சட்டம் இயற்றும் மன்றங்கள் இந்த கூட்டத்தின் உத்தரவை கேட்டு அங்கே செயல்படும். அன்பு சகோதரர்களே, அனைத்து சமுதாயத்தின் தொப்புள் கொடி உறவுகளே என்று அழைத்தேன். இந்த மாநாட்டை கண்டுகொண்டிருக்கின்ற அனைத்து சமுதாய மக்களும் ஒன்றை குறித்துக் கொள்ளுங்கள். எந்த சமூகத்தை பற்றியும் இழிவாக, தரக்குறைவாக இங்கே பேசப்படாது. யாரை பற்றியும் அவதூறாக இங்கே பேச மாட்டோம். இங்கே இருப்பதெல்லாம் அனைத்து மக்களுக்குமான நலம், அனைத்து மக்களுக்குமான சமநீதி, அனைத்து மக்களையும் அரவணைத்து செல்லக்கூடிய ஒரு பாங்கு. அந்த ஒரு நெடும் பயணத்திற்கு உங்கள் அனைவரையும் வரவேற்று அந்த பயணத்தின் வரவேற்புரையாகவும் இதை நிகழ்த்தி இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.